கோவை மாநகரில் நமது PMC தமிழ் சார்பில் கோவை தியானமகா யக்னம் திருவிழாவாக கொண்டாடப்பட உள்ளது. ஆகஸ்ட் 8ஆம் தேதி காலை 8 மணி முதல் 9ஆம் தேதி மாலை 6 மணி வரை நடைபெறப் போகிறது. கோவை மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீ கோயம்புத்தூர் குஜராத்தி சமாஜ் மேட்டுப்பாளையம் ரோடு RS புரம் கோயம்புத்தூரில் ரைசுரா ஹாலில் நடைபெற உள்ளது. அனைவருக்கும் அருமையான சாத்விக உணவும் வழங்கப்படும். ஃப்ரீ அண்ட் பெய்டு அகாமடேஷனும் உள்ளன. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அனுமதி முற்றிலும் இலவசம். ஆனால் முன்பதிவு அவசியம். முன்பதிவு செய்ய கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். அனைவரும் வாரீர். 4 o'clock எந்திச்சு படிக்க ஆரம்பிச்சிருவேன். அப்போ ஒரு 3 எந்திரிச்சா நம்ம கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். என்னால் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அவ்வளோதான் முடியும். அதுக்கு மேலே கண்ண மூடி இருக்க முடியாது. ஆனால் அதுக்கப்புறம் அந்த மெடிடேஷன் பண்ணுறப்ப என்னால் நல்லா படிக்க முடியுது அப்படின்றது தெரிஞ்சிச்சு. நான் இந்தியாவுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே FMG வந்து கிளியர் பண்ணேன். அங்கே மெடிடேஷன் வந்து நம்ம எல்லாரோட சேர்ந்து கூட்டு தியானம் பண்ணுறப்போ டைமிங் வந்து போகிறதே தெரில. ஏன்னா அவ்வளோ பேர் கூட சேர்ந்து உட்காந்துருக்கிறப்போ அந்த எனர்ஜி, அப்புறம் அந்த பிரமிடோட எனர்ஜிலாம் இருந்ததுனால ஒரு 2 hours 3 hoursலாம் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னால் ஒரு 1.5 hours 2 hoursே வந்து உட்கார முடிஞ்சது. அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன், இப்போ நான் வந்து பிரமிட்க்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்னால் இவ்வளோ நேரம் உட்கார முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு. நான் அந்த 5 நாள் மௌன தியானம் இருந்தேன். அப்போ வந்துட்டு மௌன தியானம் இருக்கும்போது இடையில பேசக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அது பேசாமல் இருந்த வரைக்கும் நிறையாவே எனக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. 2 நாள் முடியும் போது வந்து வீட்டில் வந்து கொஞ்சம் பேசிட்டேன். ஃபோன் பேசிட்டு அதுக்கப்புறம் நான் மெடிடேஷனில் உட்காரும்போது அந்த ஃபஸ்ட்டு அந்த ஒரு 2 நாள் இருந்த பவர் வந்து எனக்கு இல்லை. அது எனக்கு நல்லா தெரிஞ்சுது. அப்போ தான் வந்து மௌனம் வந்து நமக்கு இவ்வளோ தேவையா, நம்ம இடையிலே பிரேக் பண்ணதுனால எப்படிலாம் வந்து இதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்றது வந்து தெரியல. அவங்க சொல்லும் போது அது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஓகே, நம்ம டெய்லி பண்ணணும், இவ்வளோ நேரம் பண்ணணும். அது மாதிரி மேம் சொன்னாங்க, ஒரு 3 hours வந்து டெய்லி பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் உடம்புல இருந்தாலுமே அது வந்து ஹீல் ஆகும் அப்படி சொன்னாங்க. அதையுமே நான் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். மெடிடேஷன் பண்ணதுக்கு பிறகு எனக்கு எல்லாமே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. என்னால் வந்து ஃப்ரீயாக இருக்க முடியுது. நார்மலாக எப்படி இருப்போமோ அந்த மாதிரி இருக்க முடியுது. என்னோட ஒர்க்கும் கொஞ்சம் அப்படி இருக்கிறதுனால இது பண்ணும்போது எனக்கு அந்த ஒர்க் ரிலேட்டடாகவும் சரி, என்னோட நார்மல் டெய்லி ரொட்டீனும் சரி ரொம்ப ஈஸியாக இருக்கிறத என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ வந்து எல்லாரும் கண்டிப்பாக டெய்லி மெடிடேஷன் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சது அப்படின்னா ஒரு தடவை அகத்தியர் மகாபிரமிடுக்கு வந்து வாணியம்பாடியில் இருக்குது, வேலூர் பக்கம், அங்கே கண்டிப்பாக போங்க. அது உங்களோட லைஃப்பை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணும். PMC நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் வந்து யோகலக்ஷ்மி. நான் வந்து விருதுநகர் ராஜபாளையத்துலேருந்து வரேன். ஸோ நான் வந்து என்னை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, நமக்கு தியானம் வந்து எப்படிலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, என் லைஃப்பில் அது என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் பேச போகிறேன். நான் வந்து MBBS ஸ்டூடெண்ட். நான் வந்து ஃபிலிப்பைன்ஸில் போய் தான் MBBS அதாவது நான் 3rd year அந்த மாதிரி பண்ணும்போதே வந்து மெடிடேஷன் பண்ணுறது வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றது வந்து அப்போ தெரியாது. இருந்தாலும் நான் மெடிடேஷன் பண்ணுவேன். நான் 4 o'clock எந்திரிச்சு படிக்க ஆரம்பிச்சிருவேன். அப்போது ஒரு 3 எந்திரிச்சா நம்ம கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். என்னால் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அவ்வளோதான் முடியும். அதுக்கு மேலே கண்ண மூடி இருக்க முடியாது. ஆனால் அதுக்கப்புறம் அந்த மெடிடேஷன் பண்ணுறப்ப என்னால் நல்லா படிக்க முடியுது அப்படின்றது தெரிஞ்சிச்சு. நான் இந்தியாவுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே FMG வந்து கிளியர் பண்ணேன். அப்போவுமே நான் வந்து கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஒரு கொஞ்சம் நேரம் டைம் இருந்தால் மெடிடேஷன் பண்ணுறது அந்த மாதிரி இருந்தேன். அது முடிச்சதுக்கு பிறகு இன்டர்ன்ஷிப் பண்ணுறப்போ தான் வந்து எனக்கு கொஞ்சம் தூக்கம் இல்லாமல் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி இமோஷனாக ரொம்ப ஆங்ஸைட்டியிலேருந்து ஆங்க்ரி எல்லார் மேலேயும் கத்துற மாதிரி அந்த மாதிரி மாறிட்டேன். ஏன்னா சரியாக தூங்கலை அப்படின்றப்போ. அதுக்கப்புறம் தான் சரின்னு சொல்லிட்டு திருப்பி நான் மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். எனக்கு தைராய்டு இஷ்யூஸும் அதுக்கப்புறம் வந்துச்சு. அந்த ஆங்ஸியஸாக இருந்து சின்ன வயசில் எனக்கு ஆங்ஸைட்டி கிடையாது. பட் வளர வளர கொஞ்சம் படிப்பெல்லாம் போகும்போது ஆங்ஸைட்டி வந்துச்சு. அப்புறம் டெசிஷன்ஸ்லாம் எப்படி எடுக்கணும் அப்படின்றது எனக்கு தெரில. சரின்னு சொல்லிட்டு அதனால தான் நான் மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ நான் யூடியூப்பில் பார்க்கும்போது தான் PMC சேனல் வந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் பார்த்தேன். ஐயப்ப பாண்டி சார் வீடியோ, உஷா மேம் வீடியோ, அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்துட்டே இருந்தேன். அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்போது அதில் வந்து எனக்கு நிறைய பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஓகே, நான் இப்போ இதுக்கெலாம் தான் நம்ம வந்து மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்றத வீடியோஸ் நிறையா பார்க்கும்போது தான் புரிஞ்சது. அதனோட பெனிஃபிட்ஸும் அதுக்கப்புறம் நான் ரியலைஸ் பண்ணேன்.
விட்டு விட்டு பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கு முன்னாடி மெடிடேஷன் வந்து. எப்போ நான் பிஎம்சி சேனலை வந்து ஃபுல்லாக வீடியோஸ்லாம் பார்க்க ஆரம்பித்தேன் அப்படின்னும் அப்போ இருந்து நான் தொடர்ந்து மெடிடேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது என் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றம் கொண்டு வந்துச்சு அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து ஆங்ஸியஸே இல்லை. ஒரு இடத்துக்கு முன்னாடி போகணும் அப்படி இல்லைன்னா ஏதாவது பண்ணணும்னா எனக்கு ஒரு ஆங்ஸியஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, நார்மலாக பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. என்னோட டெய்லி ரொட்டீனுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. புது இடத்துக்கு போகும்போது வரும்போது அந்த மாதிரி எந்த ஒரு பயமும் இல்லாமல் நான் போயிட்டு வரேன். டெய்லி நான் வந்து ஒரு 1 hourலேருந்து 2 hours வரை மெடிடேஷன் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு 5 minutes 10 minutes கண்ண மூடணும்னாலே கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் நான் பழகி தான் வந்துச்சு. ஒரு 40 minutes வரை நான் மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் நான் வந்து அகஸ்தியர் மகாபிரமிடுக்கு வந்து போனேன். அங்கே போகும்போது அவங்க ஒரு 5 days வந்து நாங்கள் தங்கியிருந்தோம் பௌர்ணமி டைமில். அப்போது நான் ரெகுலராக அவங்க சொன்ன அந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணி சாத்வீக உணவை எடுத்துக்கிட்டேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ப்ளஸ் வந்து அங்கே மெடிடேஷன் வந்து நம்ம எல்லாரோட சேர்ந்து கூட்டு தியானம் பண்ணுறப்போ டைமிங் வந்து போகிறதே தெரில. ஏன்னா அவ்வளோ பேர் கூட சேர்ந்து உட்காந்துருக்கிறப்போ அந்த எனர்ஜி, அப்புறம் அந்த பிரமிடோட எனர்ஜிலாம் இருந்ததுனால ஒரு 2 hours 3 hoursலாம் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னால் ஒரு 1.5 hours 2 hoursே வந்து உட்கார முடிஞ்சது. அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன், இப்போ நான் வந்து பிரமிட்க்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்னால் இவ்வளோ நேரம் உட்கார முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே கேட்கவே செஞ்சாங்க, எப்படி இவ்வளோ நேரம் நீங்கள் உட்காந்துருக்கீங்க அப்படி சொல்லிட்டு. அது வந்து நான் பிரமிட் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளோ நேரம் உட்கார முடியுது அப்படின்றத வந்து ரியலைஸ் பண்ணேன். அது போக அகத்தியர் மகாபிரமிடை பொறுத்தளவுக்கு அங்கே இருந்த அந்த சூழல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்ப அமைதி கொடுத்துச்சு. அங்கே போனதுக்கப்புறம் தான் நான் வந்து பயம் அதெல்லாம் ரொம்பவே கம்மியானதை வந்து ஃபீல் பண்ணேன். ஸோ நம்ம வந்து இயற்கையோட ஒன்றா இருக்கும்போது வந்து நமக்கு எந்த ஒரு பயமுமே இல்லை அப்படின்றது அங்கே போனதுக்கப்புறம் தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு. நம்ம எல்லாரும் ஃபோன்லாம் பார்த்துட்டே இருக்கோமா, அப்போது நமக்கே தெரியாமல் நம்ம யார் கூடவும் பேசாமல் வெளியிலலாம் போகாமல் இல்லை ஏதாவது நம்ம ஒரு ஒர்க்குனா அதில் மட்டுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு வேறு எதுவுமே பண்ணாமல் இருக்கும்போது நம்மளுக்கு எனர்ஜியும் இருக்கிறது இல்லை. நம்மளால வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் அது மாதிரி எதுவுமே இருக்க மாட்டேங்குது. அதுவே நம்ம வந்து கொஞ்சம் வெளியில் போகிறோம், இயற்கை சூழலில் இருக்கிறோம், மெடிடேஷன் பண்ணுறோம், அந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்கு வந்து ரிசல்ட் நல்லா வந்துச்சு. நான் முன்னெல்லாம் வந்து வெஜிடேரியனாக தான் இருந்தேன் சின்ன வயசுலேருந்தே. ஆனால் வந்து இந்த பூண்டு சேர்த்துக்கிறது, காளான் சேர்த்துக்கிறதுலாம் சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் நான் பூண்டு ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமே வந்து என்னோட இமோஷன்ஸ் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆச்சு. அந்த நெகட்டிவ் தாட்ஸ்லாம் எனக்கு நிஜமாலே குறைஞ்சது வந்து நல்லா தெரிஞ்சது. அது வந்து உஷா மேம் தான் எனக்கு சொல்லியிருந்தாங்க. நான் அவங்கக்கிட்ட கான்டாக்ட் பண்ணி தான் பேசினேன். அது மாதிரி எனக்கு வந்து மாஸ்டர்ஸ் கூட வந்து பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது மாஸ்டர்ஸ் கூட பழகுறதுக்கு. அவங்க எனக்கு நான் என்ன டவுட் கேட்டாலும் அதெல்லாம் சொன்னாங்க. ப்ளஸ் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து ரெகுலராக மெடிடேஷன் எப்படியாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எல்லாமே சூழ்நிலையே அதுக்கு ஏற்ற மாதிரி அமைஞ்ச மாதிரி இருந்துச்சு. நான் அந்த 5 நாள் மௌன தியானம் இருந்தேன். அப்போ வந்துட்டு மௌன தியானம் இருக்கும்போது இடையில பேசக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அது பேசாமல் இருந்த வரைக்கும் நிறையாவே எனக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. 2 நாள் முடியும் போது வந்து வீட்டில் வந்து கொஞ்சம் பேசிட்டேன். ஃபோன் பேசிட்டு அதுக்கப்புறம் நான் மெடிடேஷனில் உட்காரும்போது அந்த ஃபஸ்ட்டு அந்த ஒரு 2 நாள் இருந்த பவர் வந்து எனக்கு இல்லை. அது எனக்கு நல்லா தெரிஞ்சுது. அப்போ தான் வந்து மௌனம் வந்து நமக்கு இவ்வளோ தேவையா, நம்ம இடையிலே பிரேக் பண்ணதுனால எப்படிலாம் வந்து இதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அடுத்த தடவை போகும்போது அந்த 5 நாளுமே மௌனம் இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு போகணும் அப்படின்ட்டு நினச்சிருக்கேன். அந்த மௌனம் இருக்கிறதோட பலனையே நான் முறை அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி நான் மௌனம் இருந்ததே இல்லை. அதே மாதிரி அந்த 5 நாள் செஷன் முடியும் போது வந்து பிரசாந்தி மேம் வந்து வந்திருந்தாங்க. ஏன்னா என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்றது வந்து தெரியல. அவங்க சொல்லும் போது அது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஓகே நம்ம டெய்லி பண்ணணும், இவ்வளோ நேரம் பண்ணணும். அது மாதிரி மேம் சொன்னாங்க ஒரு 3 hours வந்து டெய்லி பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் உடம்புல இருந்தாலுமே அது வந்து ஹீல் ஆகும் அப்படி சொன்னாங்க. அதையுமே நான் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக அந்த 5 நாள் மௌனத்தை வந்து கரெக்டாக பண்ணி அதனோட ரிசல்ட் வந்து எடுத்துக்கோங்க. அது போக நம்ம வந்து புக்ஸ் நிறையா படிக்கிறது வந்து மெடிடேஷனுக்கும் சரி டெய்லி லைஃப்க்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு எடுத்த புக்கு வந்து ஓஷோவோட பயம் எனப்படுவது யாதெனில் அப்படின்ற புக்கு தான் நான் வந்து படிக்க ஆரம்பித்தேன். அது படித்ததுக்கப்புறம் நல்லா இருந்தது எனக்கு. இதனால தான் நமக்கு வந்து பயம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக கொடுத்துருந்தாங்க. அந்த புக் படித்ததுக்கப்புறம் பயம் எப்படி நம்ம வந்து வராமல், அதாவது நம்ம எதையுமே கட்டுப்படுத்த முடியாதுன்னு அவரே சொல்லியிருப்பாரு.
ஸோ அந்த பயத்துலேருந்து எப்படி ஈஸியாக வெளியில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கொடுத்துருந்தாங்க. அது நான் ஃபுல்லாக படித்து முடித்தேன். இப்போ வந்து நம்ம பத்ரிஜி சார் எழுதின பகவத்கீதை புக்கு வந்து வாங்கி படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் நிறைய புக்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். சார் வந்து 3 விஷயம் சொல்லுவாங்க. நீங்கள் தியானம் பண்ணணும், வெஜிடேரியனாக இருக்கணும், அதுக்கப்புறம் வந்துட்டு மாஸ்டர்ஸ் பேசுகிறத கேளுங்க, மற்றவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம பண்ணும்போது அது நமக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவங்க பண்ணுறாங்க, அவங்க அந்த புக்கெலாம் படிக்கிறாங்க, அதெல்லாம் நம்மளும் பார்க்கும்போது ஓகே அப்போ நம்மளும் அதெல்லாம் பண்ணணும் அப்படின்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எதுக்காக அப்படின்னா மெடிடேஷன் பண்ணுறதுக்கு இது எல்லாம் வந்து ஒரு அடிப்படையாக தேவையான ஒரு விஷயமா வந்து இருக்குது அப்படின்றத நான் ரியலைஸ் பண்ணேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி புக்ஸ் வாங்கி படிக்க ஆரம்பிங்க. மெடிடேஷன் பண்ணதுக்கு பிறகு எனக்கு எல்லாமே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. என்னால் வந்து ஃப்ரீயாக இருக்க முடியுது, நார்மலாக எப்படி இருப்போமோ அந்த மாதிரி இருக்க முடியுது. என்னோட ஒர்க்கும் கொஞ்சம் அப்படி இருக்கிறதுனால இது பண்ணும்போது எனக்கு அந்த ஒர்க் ரிலேட்டடாகவும் சரி, என்னோட நார்மல் டெய்லி ரொட்டீனும் சரி ரொம்ப ஈஸியாக இருக்கிறத என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ வந்து எல்லாரும் கண்டிப்பாக டெய்லி மெடிடேஷன் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சது அப்படின்னா ஒரு தடவை அகத்தியர் மகாபிரமிடுக்கு வந்து வாணியம்பாடியில் இருக்குது, வேலூர் பக்கம், அங்கே கண்டிப்பாக போங்க. அது உங்களோட லைஃப்பை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணும். நான் எதிர்பார்க்கல என் லைஃப் சேஞ்ச் ஆகாதா அப்படின்னு நான் நினச்சிருக்கேன் நிறையா வாட்டி. பட் அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து நல்லா சேஞ்ச் ஆச்சு. இன்னும் நிறையா வாட்டி போவேன் அப்படின்னு நினச்சிருக்கேன். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஓகே, தேங்க்யூ.